அச்சோ என்னாச்சு? ஏன் எப்படி போச்சே? முடிஞ்சா? அவ்வளோதானா? வீடியோ அவ்வளோதானா அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. இருங்க வீடியோ போட தானே வந்திருக்கேன். ஏன் எதுக்கு? ஸோ பிரியாணி வீடியோ சேலஞ்ச் வீடியோன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை விடக்கூடாது. பட் 3 நாள் வீடியோ போடல. யாராட்டு ஒருத்தராட்டு டேய் ஏன்டா வீடியோ போடல அப்படி கேட்க வேண்டாம். பாலாஜி ப்ரோ ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன், நான் தான் சொங்கின்னு சொல்லிட்டேனே அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, வீடியோ போடுறதுல தான் பிரச்சனை, அப்லோட் பண்ணுறது தான் பிரச்சனை. வீடியோ மேக் பண்ணிடுறேன் டே பாலாஜி, அதுவே ஒரு வரப்பிரசாதம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது புரியுது. வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஏங்குது, அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கை உதறுது, பேசணும்னு சொல்லிட்டு வாய் நமங்குது. பட் இதெல்லாம் பண்ணியும் வீடியோ போட முடியல. சரி ஓகே விட்டுருங்க, இங்கே என்ன எழுதியிருக்கோ அதுதானே அங்கேயும் நடக்கும். என் ஃபோனை இங்கே 1 செகண்ட். ரொம்ப வேர்க்குது, ஐ மீன் ரொம்ப சொட்டாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடியே ஏசி கலத்தி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஏசி ஃபால்ட்டு, அதான் ரொம்ப சொட்டாது. முடியலை மழை, ஆனால் வெளியே மழை தான் பெய்யுது. நான் மணி இப்போ கரெக்டாக 6:10, சாட்டர்டே 6:10க்கு எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ லேட்டாக எடுத்துகிட்ருக்கேன் பார்த்துங்க. இந்த 3 பேர் தான் எனக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து பேர் கொடுத்தாங்க. ஸோ அந்த 3 பேர் தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கண்ணை மூடிட்டு தான், ஆஸ் யூஸ்வல் வந்து நான் கண்ணை மூடிட்டு தான் எடுப்பேன். ஓகேவா? யாருன்னு மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. 1 செகண்ட். நம்ம வீடியோவில் ஓடுற ஆடே நம்மளே ஸ்கிப் பண்ணால் இது எப்படிடா பாலாஜி? ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வா 21 மே, செல்வா ப்ரோ ஒன்று, இன்னொன்று ரகு கார்த்திக் மே 21, அண்டு முஸ்தாக் அகமத் மே 21. இந்த 3 பேர் தான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நேம் கொடுத்தாங்க. ஸோ இவங்க 3 பேர் நேம் நான் அப்போதே எழுதி வச்சுட்டு நல்லா குளிக்கிட்டேன். இப்போ எந்தெந்த சீட்டில் யார் நேம் இருக்குன்னு சத்தியமாக தெரியாது. இந்த 3 பேரையும் நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன் இதை முன்கூட்டியே நான் சொல்கிறேன்னா, நீ வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அன்றைக்கி நான் வீடியோ சொன்னேன். நம்ம ரேண்டமாக வந்து யார்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி வீடியோ அந்த பையனை பார்த்துருக்கீங்களா, தெரிஞ்சவர் தானே சார், நான் சொல்கிறேன் சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் சும்மா தான் சொல்கிறேன், ஐ மீன்ஸ் நான் நார்மலாக தான் வீடியோ போட்டேங்கிறேன். அவர் நம்பவே இல்லை. யாருக்கு என்னென்ன சொன்னால் தான், ஐ மீன் நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நம்மளே சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கேன். 3. ஸோ இதை வந்து இப்படி குளிக்கலாமா இல்லை எப்படி குளிக்கலாம்னு தெரில. பட் நான் இப்படி குளிக்கிறேன் சரியா? குளிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்ல, குளிக்கிட்டு இந்த கையில் வந்துட்டு இப்படி நான் உங்கள் முன்னாடி எடுத்துட்டு லகலகலகலா லகலகலகலா அல்லகலகா 3வது லகலகா சொல்லும் போது ஒரு சீட்டை எடுத்துருவேன். ஓகேவா? 3வது லகலகா சொல்லும் போது எடுத்துருவேன். ஸோ அந்த 3வது லகலகில் வர்றவங்க தான் வின்னர். அப்போ ஃபஸ்ட்டு லகலகலையும் செகண்ட் லகலகலையும் சீட் எடுப்பேன்னு கேட்டால் எடுக்க மாட்டேன், 3வது லகலகில் தான் எடுப்பேன். ஸோ ஓகே பிடிஎஃப்ஏ. அண்டு இந்த மாதிரி நீங்களும் நம்ம கைக்குள்ளே வந்து நம்ம கைக்குள்ளே சொல்லுவேன் அதே மாதிரி எப்படி வளர ஆரம்பிச்சிட்டேன். 1 செகண்ட். இதே மாதிரி நீங்களும் நம்மளோட சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களோட நேமை மட்டும் பொன்முருவலாக டைப் பண்ணி பாலாஜி நந்தா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்கள் பேரை போட்டு டேட்டு டைமு என்னோட யூடியூப்பில் வந்து போடுறோம். யூடியூப் தான் என்னோடய யூடியூப் சேனல் பாலாஜி தாட்ஸ். நான் ஏன்னா இந்த வீடியோவை நான் எதில் போடுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஃபேஸ்புக்லேயும் போடுறேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன், அப்புறம் என்னது இருக்கு எல்லாத்துலேயும் போட்டு விட்றேன். எதுலையாட்டு ஒன்று கிளிக் ஆகுதுன்னு பார்க்குறேன். நாம் போவேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் முயற்சி திருவினை நோக்கும் என்றால் சாதிக்க முடியும். அதனால் வந்து எல்லாத்துலேயும் போடுறேன். பட் இந்த சேலஞ்ச் வந்து ஒன்லி நான் வந்து அக்செப்ட் பண்ணுறது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட சொல்கிறேன். டிஎன்சி அக்செப்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலுக்கு மட்டும்தான். யூடியூப் சேனலில் பாலாஜி தாட்ஸ்னு சேனலில் வந்து நான் வீக்லி 1 வீடியோ போடுவேன். அந்த வீக்லி வீடியோவில் வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்கணும். ஓகே, ஐ மீன் உங்கள் நேமை வந்து டைப் பண்ணணும். அந்த லக்கி பார்ட்டிசிபேட் வின்னருக்கு தான் நான் வந்து டேரெக்டாக என்னோடய ஓரன் ஃபைல் பைக்கில் போயிட்டு அவங்க வீட்டு வாசல்லே நின்று அவங்கள பிக்கப் பண்ணி பிரியாணி போய் சாப்பிட்டுட்டு திரும்பி அவங்க வீட்டு வாசல்லே வந்து இறக்கி விட்ருவேன். ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா? சில பேர்லாம் சேலஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் எங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், உங்கள் வீட்டுக்கே தேடி வரேன். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் நல்லா அவ்வளோதான். சரி, லகலக விளாட்லாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஐயோ அடங்கோ 1 செகண்ட். ஃபஸ்ட்டே தடுமாறுது. திரும்பி ஃபஸ்ட்டு அகைன் சண்டா
லக 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 அது எடுக்கல லக 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 ஐயோயோ டிங் டிங் லக 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 லக. ஓகே கைஸ், எடுத்துட்டேன். இந்த 2 சீட்டையும் அப்படியே வந்து கீழே போட்டுட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் எடிட் எதுவும் பண்ண போகிறதில்ல. 1 2 3. என்ன நீ வந்திருக்குண்ணா? என்ன பேர்? முஸ்தாக் அகமத். முஸ்தாக் அகமத் ப்ரோ. கரெக்டு தானே? MUSTHAGGAQ. சாரி MUSTHAQAHMED அகமத். ஓகேவா? ஸோ ப்ரோ, யூஎஸ் த வின்னர் இந்த போட்டி பிரியாணி கான்டெஸ்ட். ஓகே ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களோட லொக்கேஷன் உங்களோட அக்யூரேட் லொக்கேஷனை மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்ருங்க. ஏன்னா போன தடவை ரொம்ப சுற்றிட்டோம் ப்ரோ, அதான். அண்டு உங்களோட காண்டாக்ட் நம்பரு அண்ட் எந்த இடத்துல கரெக்டாக நிற்பீங்களோ, உங்கள் வீட்டாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எங்கேயா நிற்கிறாங்களோ கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. டைமிங் போட்டுருங்க. நாளைக்கு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே பிடி, அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு சேலஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னோடய டீம்மேட்ஸ், என்னோடய ஐடி விங்ஸை வந்து என்னோட ஐடி விங்ஸ் பேக் அண்ட் டீமில் நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து ஐ வெல்வேஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நியூயார்க்கில் இருக்காங்க. சரியா? இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நியூயார்க்லேருந்து இப்போ தான் வந்து டெலிகாலிங்கில் நாங்கள் பேசினோம். ஸோ டெலிகாலிங்க ஏன்டா வளர்ற? நியூயார்க்லேருந்து இப்போ தான் வாட்ஸ்அப் காலில் பேசினோம். ஓகேவா? அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து இன்னும் 2 monthsல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை தொடுவேன்னு சொல்லியிருக்காங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க, நம்ம ஆட்டோ வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் 10 lakhs, 1 million. நானும் ஒரு மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி போகலான்னு ஆசையாக தான் இருக்குது. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அமெரிக்காவில் எவனோ டக்குன்னு பார்த்துட்டு டப்புன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு போடுறான். நம்ம ஊருக்காரங்க தான் ஏன்னு தெரில, ஏதாட்டு கோவப்பட்டு இல்லை அவங்க அம்மா திட்டினா கூட என் சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. இன்னும் கொடுமை சரவணா இது. வீட்டில் ஏதாவது திட்டுவாங்கன்னா எல்லா சேனல்லையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதுவே வீட்டில் ஏதாவது ஹாப்பி மூடில் இருந்தால் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. என்ன பாலிசி? என்ன இது? ஓகே பிடிஎஃப். ஸோ இந்த மாதிரி அடுத்த சேலஞ்ச் வீடியோ வந்து திங்கள் செவ்வாய் எதுனாலும் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு இடையில வந்து ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணாலும் பாருங்கள். இந்த ஏசி வீடியோ மேக் பண்ணுற வீடியோ கூட வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது. மேக்கிங் வீடியோவில் ஏசி கலத்திஃபையிங் வீடியோ, செட்டிஃபையிங் வீடியோ, மாட்டிஃபையிங் வீடியோ, அந்த வீடியோ வர்றது கூட சான்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் இதை பண்ணுங்க ப்ரோ, அதை பண்ணுங்க ப்ரோ, ஊரை விட்டு ஊர் போங்க, நாடு விட்டு நாடு போங்க அப்படி சொன்னீங்கன்னா நான் வந்து பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் அப்ளை பண்ணோம். ஸோ ஊர் விட்டு ஊர் போனால் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் ஏதாட்டும் ஒரு பயோடேட்டா மாதிரி நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணி நம்ம சேனல்லையும் நம்ம ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். ஸோ ஓகே பிடிஎஃப், பாய், டாட்டா. நான் இந்த வீடியோவை நான் போய்ட்டு அப்லோட் வேறு பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். நிறைய டைம் இருக்குது, இன்னும் 2 hours. ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கே இருக்கா இல்லை இங்கே ஏதோ ஒரு பக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு இருக்கும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டு ஆள்னு இருக்கும், அது தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு நீங்கள் ஏதாட்டு வேறு ஏதாவது கண்டென்ட்டு சேலஞ்ச் வீடியோ சொன்னீங்கன்னா கூட நம்ம போடலாம். நான் வந்து என்ன இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நான் டெய்லி சேலஞ்ச் வீடியோவாக போடலாமான்னு பார்த்தேன், கிழிஞ்சிரும் போல் இருக்குது. அதனால தான் 1 week. பட் இது வந்து அந்த ஆடியன்ஸ் லெவல் ஆஃப் ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறதோட பிடிஎஃப், நம்மளோட பிடிஎஃப் சேனல் எல்லாருமே அப்படி கூடிட்டிங்கன்னா ஓகேவா, இந்த பாலாஜி தாட்ஸில் வந்து அந்த ஃபேமிலின்னு அங்கம் ஆயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடிக்கிட்டிங்கன்னா நம்மளும் வந்து வீக்லி வீடியோங்கிற சேலஞ்சு வந்து டெய்லி சேலஞ்சு கூட வரலாம். ஏன்னா நான் வெளியவே சுற்றிட்டு இருப்பேன், எதனாலும் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன், என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். ஓகேவா? இந்த என்ன மந்த்து, மே மந்த், ஜூலைக்குள்ளே நான் வந்து 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணணும். உங்களால் முடியுமா? முடிஞ்சால் எனக்காண்டி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா, லவ் யூ காய்ஸ்.